ஹலோ மக்களே, இன்றைக்கி தாய்லாந்தில் இருக்கிற ஒரு ஹிந்து கோயில் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். தாய்லாந்து நாட்டின் தலைநகரமான பேங்காக்கில் உள்ள புகழ்பெற்ற ராவன் ஷ்ரைன் இந்து கடவுளான மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு தலம் இது. இது தாய்மொழியில் சான் தாவ் மகா ப்ரோம் என் அப்படின்னு அழைக்கிறோம். பிரம்மாவின் தாய்லாந்து வடிவமான ப்ராஃப்ரோம் இங்கு 4 முகமாக காட்சியளிக்கிறார். இந்த கோவில் உருவான வரலாறு பார்த்திங்கன்னா, பேங்காக்கில் உள்ள அரசுக்கு சொந்தமான ராவன் ஹோட்டல் கட்டிட பணிகள்லாம் நடந்துட்டு இருந்தப்போ தொடர்ச்சியாக விபத்துகள், தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள்லாம், பொருள் இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. தப்பான தேதியில் கட்டிட பணிகள்லாம் தொடங்கினதுனால தான் தீய சக்திகளோட தாக்கமும் அப்புறம் துரதிர்ஷ்டம் இருப்பதாக ஜோதிடர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் தீய சக்திகளை நீக்கி நல்வாழ்வு பெற அங்கே ஒரு பிரம்மா சிலையை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தாய்லாந்து அரசோட நுண்கலைத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் மேற்பார்வையில் ஒரு சிலை உருவாக்கப்பட்டு நவம்பர் 9 1956 அன்னைக்கு இந்த கோயிலை திறந்திருக்காங்க. இந்த கோயில் திறந்த பிறகு அந்த ஹோட்டலோட வேலைகள்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்கு. பிரம்மாவோட 4 முகங்களும் அன்பு, கருணை, நீதி, அமைதி இதை குறிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து வேண்டிக்கிட்டோன்னா வேண்டுதல் நிறைவேறணும் ஒரு நம்பிக்கை. அப்படி வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா சன்னதிக்கு அருகில் பாரம்பரிய தாய் நடன குழுவினரை அமர்த்தி நடனமாடி அவங்க நன்றியை தெரிவிக்கிறாங்க. இது அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா, தாய்லாந்து நாட்டின் பதும் மாவட்டத்தில் ரச் சதமி சாலையில் ரச்சப்ரசாங் அப்படிங்கிற ஒரு சந்திப்பில் அமைஞ்ச கிராண்ட் அயாத் ராவன் விடுதிக்கு அருகே தான் அமைஞ்சிருக்கு. இது இத்தாலி நாட்டோட பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இது தாய்மொழியில் சான் தாவோ மகா ப்ரோம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே மக்களே, இதே மாதிரி வேறு கோயில் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.